3, 4 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க அன்கான்ஷியஸா இருக்காங்கன்னும்போது, அவங்களுக்கு எந்த சுயநலமும் இல்லாம இருக்காங்க அப்படின்னும்போது, அவங்களோட டெய்லி ஆக்டிவிட்டீஸையே அவங்களால செய்ய முடியாது சார். அதுதான் ரொம்ப ரொம்ப ஒரு உறுக்குற விஷயம். இப்போ ஒரு சிறுநீர் கழிக்கிறோம், ஒரு பாத்ரூம் போறோம், ஒரு சாப்பிடுறோம். இது வந்து அடிப்படையா ஒருத்தருக்கு வந்து செஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஓகேங்களா? ஆனா இந்த ஏஜ்ல அப்படின்னும்போது பார்த்தீங்கன்னா, அந்த ஃபேமிலிக்கு ஒரு பெரிய மன வருத்தத்த தான் ஏற்படுத்தும். அதுவும் வந்து ஒரு 10 நாள், 20 நாள்லயே பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப கஷ்டமாயிடுது. 3 வருஷம், 4 வருஷம் இதையே அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னும்போது, அந்த ஃபேமிலி எவ்வளோ ஒரு பிரஷர்ல இருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. ஆனா அவங்க கிட்ட இருக்கிற ஒரே மன நிம்மதி என்னன்னா, எங்க அம்மா என் கூட இருக்காங்க உயிரோட. அவ்வளோதான். ஆனா அவங்க ரெஸ்பான்ஸு, அந்த பழைய அம்மாவோட வார்த்தைகள் அதெல்லாம் தெரியல. பட் ஆனா ஷி இஸ் தேர் வித் அஸ் அப்படின்றது ஒட்டு தான் ஒரே ஒரு ஆறுதலா இருக்கும். இத தாண்டி இன்னொரு முக்கியமான பிரச்சனைங்க என்னன்னா, ஒருத்தவங்க படுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னும்போது, உங்களுக்கு பிரஷர் ஏறும். ஓகேங்களா? எது பாடியில இருக்கிற பிரஷர் ஏறும். எப்படி ஏறும் அப்படின்னா, இப்ப நீங்க எக்ஸாம்பிள் நைட்டு தூங்குறீங்கல்ல சார். நீங்க தூங்கும்போது ஒரே பொசிஷன்ல தூங்குறீங்களா நைட்டு? இல்லன்னா மாறி மாறி படுக்கிறீங்களா? மாறி, மாறி. மாறி மாறி படுக்கிறீங்க. ஏன் மாறி மாறினா, அதுதான் போஸ்சுரல் ரிஃப்ளெக்ஸ். அத கண்ட்ரோல் பண்றது யாரு? திருப்பி மூளை. நைட் ஒரே இடத்துல தூங்குனீங்கன்னா, உங்களுக்கு இந்த இடம்லாம் மறுத்துரும். மறுத்துருச்சுன்னா, உணர்ச்சிகள் நரம்பெல்லாம் அங்க கெட்டு போயிரும்ன்றதுக்காக, உங்கள எந்திரிச்சு படுக்க வைக்கும். திருப்பி மல்லாக்கா படுக்க வைக்கும். உங்கள கவுந்து படுக்க வைக்கும். ஆங்கிள்ஸ மாத்திக்கிட்டே இருக்கும். ஆனா, ஒருத்தவங்க கோமால இருக்காங்கன்னும்போது, அவங்க அப்படியே படுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே படுத்துக்கிட்டு இருக்கும்போது, பெட் சோர்ஸ் வரதுக்கு வாய்ப்பு அதிகம். பிரஷர் சோர்ஸ் வரதுக்கு வாய்ப்பு அதிகம். அப்போ அந்த பின்னாடி அந்த இடுக்கு கிட்ட இருக்கிற இடத்துலலாம் புண்ணுங்கள் வர்றது, முதுகு பகுதியில புண்ணுங்கள் வர்றது, இதெல்லாம் புண்ணுங்கலாம் வர ஆரம்பிக்கும். இதில அவங்க சுகர் பேஷண்ட்டா வேற இருந்தாங்கன்னா, அந்த புண்ணுங்க ஆறுறது இன்னும் பெரிய கஷ்டம். சீல் பிடிச்சுக்கும். அப்போ என்ன பண்ணணும், ஒரு பிசியோதெரபியும் உள்ள வச்சுக்கிட்டு, அவங்க வந்து ஃப்ரீக்வென்ட்டா வந்து இவங்கள 1/2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி இந்த பொசிஷன், 1/2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி இந்த பொசிஷன்னு மாத்தி மாத்தி படுக்க வைக்கணும். அப்ப இது எவ்வளோ ஒரு கஷ்டமான வேலை 1. 3வது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பெட்டு வந்து பார்த்தீங்கன்னா, சாதா பெட்டா இருக்கக்கூடாது. ஏர் பெட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது இப்ப நார்மலா நம்ம படுக்கிறதுல மெத்த, நார்மல் மெத்த. ஆனா இவங்களுக்கு வந்து காத்து நிறைஞ்ச ஒரு மெத்தையா தான் வைப்பாங்க. இல்லன்னா வாட்டர் பெட் குடுப்பாங்க. அப்ப ஏர் பெட்ல என்ன ஆகும்னா, ஒரு குஷன் சஸ்பென்ஷன் இருக்கும். அப்படி இருக்கிறதுனால ஒரு பிரஷர் நம்ம பாடியில அதிகமா போடாது. இப்ப நம்ம தரையில படுக்கிறோம், இல்லன்னா ஒரு நார்மலா கல்லு மாரி இருக்கிற பெட்ல படுக்கிறோம்னா, பிரஷர் சோர்ஸ் அதிகமாகும். அப்ப இதுவும் மேனேஜ் பண்ணி ஆகணும். ஃபீடிங் நீங்க நினைக்கிறீங்க, நம்ம என்னதான் நம்ம அந்த வயிறு வழியா ஃபீடிங் குடுத்தாலும், ஒருத்தர் வாயில சாப்பிடுற மாரி வராது. ஏன்னா வாயில சாப்பிடும்போது நம்ம புரோட்டீன் எடுப்போம், கார்போஹைட்ரேட் எடுப்போம், எல்லாமே எடுப்போம். கரெக்டான அளவுல நம்ம எடுப்போம், பசிக்கு ஏத்த மாரி. ஆனா இதுல ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட் ஆஃப் ஃபுட்ட தான் நம்ம குடுத்துக்கிட்டு இருக்க முடியும். ஒரு பவுடர், மெடிக்கல் பவுடர. ஸோ அப்படின்னு இருக்கும்போது, அதுலயும் வந்து அவங்களோட இந்த வெயிட் மேனேஜ்மென்ட், நியூட்ரிஷன் மேனேஜ்மென்ட் இதுவும் ஒரு கஷ்டம். பல சேலஞ்சஸ் வந்து இந்த அன்கான்ஷியஸ் பேஷண்ட்க்கு இருக்குன்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஏன்னா இவ்வளோ ஒரு 3, 4 வருஷம் வந்து மனுஷன் வந்து இந்த மாரி வீட்ல ஒரு விஷயத்த வச்சுக்கிட்டு, ஆனா அவர் சற்றும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரொஃபஷனல் ஆங்கிள்ல வந்து எந்தவித ஒரு சின்ன இதுவும் அவர் காமிக்கல. ப்ரொஃபஷனலா அதுக்கப்புறம் எவ்வளோ நல்ல படம்லாம் நடிச்சிருக்காரு. இன்னும் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஒரு இது அரசியல் மேடையில வந்து பேசுறாரு. அதே மாரி சினிமா மேடையில வந்து பேசுறாரு. படத்திலயும் நடிக்கிறாரு. இவ்வளவு விஷயமா பண்ணிக்கிட்டோமா, அதுதான் அவங்க சொல்லியிருந்தாங்க. ஒரு சிங்கிள் ஃபாதர் அப்படின்னு சிங்கிள் பேரண்ட் அப்படின்ற மாரி ஒரு வார்த்தை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட பொண்ணு வந்து அப்பா அவ்வளோ சப்போர்ட்டா இருந்தாரு சிங்கிள் பேரண்ட்டா அப்படின்ட்டு. இந்த இடத்துல வந்துட்டு ஒருத்தரோட மனதைரியம் பிளஸ் எப்படி நடந்துக்கணும், எப்படி ப்ரொஃபஷனல் அண்ட் பர்சனல்ல வீட்ல எவ்வளோ பெரிய லாஸ வச்சு மேனேஜ் பண்றாரு வெளிய தெரியாமன்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு, ஹேட்ஸ் ஆஃப் தான் நம்ம வந்து குடுத்தாகணும். நெறைய பேர் இது மாரி வந்து ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா? ஒரு மன தைரியத்த உருவாக்கி நெறைய பேர் உடனே மனசு உடைஞ்சு போயிடுறாங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா, தவறான முடிவுகள வந்து எடுக்குறாங்க. அவங்கள ஏதாவது பண்ணிக்கிறாங்க, இல்ல மத்தவங்கள ஏதாவது பண்றாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப வந்து எப்படி சொல்றது? கண்டிப்பா கஷ்டமா தான் இருக்கும். இல்லன்னு சொல்லல. ஆனா இவர் இந்த இடத்துல நம்ம பார்த்து அவர பாராட்டியே ஆகணும். ஓகேங்களா? இன்னும் நம்ம மனைவி நம்ம கூட இருக்காங்க அப்படின்றத வந்து அவர் வந்து ரசிச்சு, அத வந்து இன்னும் கொஞ்ச நாள் ப்ரொலாங் பண்ணணும். என்னைக்காவது ஒரு நாள் அவ திருப்பி எழுந்து வந்துர மாட்டாளா? அப்படின்ற மாரி அந்த ஃபேமிலியே ஏங்கி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இவ்வளோ தூரம் பார்த்துக்கிறதுன்றது, மத்தவங்களுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டா தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இப்ப இருக்கிற சூழ்நிலையில நம்ம ஒரு டாக்டரா இருக்கிறதுனால நெறைய பேஷண்ட்ஸ் பார்க்கறதுனால, நெறைய பேஷண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வயசான பாட்டி வந்து உட்காருவாங்க. எங்கம்மா உங்க கூட யாரும் வரலையான்னு கேட்டா, என் பையன் எங்க சார் அமெரிக்கா போயிட்டான். என் பையன் எங்க சார் ஆஸ்திரேலியா போயிட்டான். என் பொண்ணு எங்க சார் விட்டு போயிடுச்சு. அப்படின்ட்டு நெறைய பேர் வந்து அவங்களோட முதியோர்கள பார்த்துக்காம இருக்கிற காலகட்டம் வந்து நெறைய இப்ப இருக்கு. அப்படின்னு இருக்கிற டைம்ல வந்துட்டு அதுவும் அவங்க கான்ஷியஸா இருக்காங்க. அந்த பாட்டி என்னால வர முடியுது, பாத்ரூம் போக முடியுது, சாப்பிட முடியுது. அப்படி இருக்கவங்களே நெறைய பேர் பெரியவங்கள விட்டுர்றாங்க, முதியோர் இல்லம் அப்படின்ற ஆங்கிள்லாம் இருக்கு. ஆனா இவங்க வீட்ல வச்சு அந்த அன்கான்ஷியஸ் அவங்க அம்மாவ இவ்வளோ நாள் அவங்க வச்சு பார்த்துக்கிறாங்கன்னும்போது, இது எல்லாருக்கும் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டா இருக்கு. எல்லாரும் பல பேர் இது மாரி பார்த்து, என்ன மாரி உயிரோட இருக்கிறவங்கள வந்து காப்பாத்துறதுக்கு ரொம்ப முயற்சி செய்யறதுன்றது பாராட்டத்தக்க